ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம ஒன் பீஸோட எபிசோட் 3 தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். எபிசோட் ஸ்டார்டிங்லேயே வந்து மார்கன் வந்து அவங்களை வந்து அட்டாக் பண்ண சொல்லி அனுப்பி விடுறான். அப்போ ஜோரோ சொல்றான், டேய் என் சுவாடையாச்சும் கொடுறான், நானாச்சும் கட்ட ஊத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து இந்தாடம் உன் சுவாடை நீயே வச்சுக்க அப்படின்னு சொல்லி அவன்கிட்ட கொடுக்குறான். என் குரூமேட்டை மட்டும் ஜாயின் பண்ணுன்னு சொல்லிட்டு அப்போ ஜோரோ வந்து வர எல்லாரையும் வந்து ஒரே இதில் வந்து டாச் பண்றான். டாச் பண்ணிட்டு சொல்றான், இங்கேருந்து யாராச்சும் ஒருத்தவன் வந்து பண்ணாலும் அவங்களை கொண்டு வந்தா அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் கோபி பதிரா அப்படி ஷாக் ஆகி நின்றுட்டு இருப்பான். அப்போ ஜோரோ வந்து சொல்லுவான் லூஃபி கிட்ட, நான் வந்து உன் குரூவில் ஜாயின் பண்ணிக்கிறேன், இனிமேல் நான் வந்து மெரனையும் வந்து எதிர்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பானா. அப்படியா, சரி ஓகே. அப்ப ஜோரோ சொல்லுவான், நான் வந்து எனக்கு பிடிச்ச மாதிரி தான் நான் இருப்பேன், எனக்கு ஒரு எய்ம் இருக்கு, அந்த எய்ம் நோக்கி தான் நான் போயிட்டு இருப்பேன், ஓகேவா உனக்கு அப்படின்னு கேட்டோன்னா லூஃபி சொல்லுவான், சரி ஓகேடா அப்படின்னு சொல்லிட்டு என்ன ட்ரீம்னு கேட்பான் லூஃபி. அதுக்கு ஜோரோ சொல்லுவான், நான் வந்து வேலையிலே பெஸ்ட் ஸ்வாட்ஸ்மேன் ஆகணும், அதுதான் என்னோட ட்ரீமு, அதுக்காக நான் ஒருத்தவங்க ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னே சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். அப்போ லூஃபி வந்து போய் மார்கன் அட்டாக் பண்ண போவான். மார்கன் தடுப்பான். தடுத்தவொடனே வந்து நான் யார் தெரியுமா, நான் தான் மார்கன் அப்படின்னுவான். அப்போ லூஃபி சொல்லுவான், நான் தான் வந்து கிங் ஆஃப் த பைரட் ஆக போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை போட்டு வெளுத்து வாங்கிட்டு இருப்பான். அதை வந்து கோபி பார்த்துட்டு என்னடா அவன் இந்த மாதிரி அடிச்சிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது திருப்பி வந்து இந்த சைடு சீன்ஸ் காட்டுறாங்க. லூஃபி வந்து மார்கனை அடிச்சு அப்படியே படுக்க வச்சிருவான். அந்த டைம் வந்து மார்கனோட பையன் எல்மப்பா வந்து கோபியோட தலையில வந்து கண்ணை வச்சுட்டு, நீ மட்டும் வந்து எதுவுமே பண்ணாம இருக்கணும், இப்ப நீ ஏதாவது பண்ணினா வச்சுக்கேன் அவன் நான் சுட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பானா. அதை பார்த்து எல்லாம் ஷாக் ஆகிட்டு இருப்பாங்க. அப்ப கோபி சொல்லுவான், எனக்கு என்னன்னாலும் பரவாயில்ல லூஃபி, நீ உனக்கு பிடிச்சதே நீ பண்ண அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப வந்து ஜோரோ வந்து அதை எல்லாத்தையும் பார்த்துட்டு இருப்பான். அப்ப லூஃபி வந்து எல்மப்பாவை அடிக்க போயிட்டு இருப்பான். அப்ப வந்து மார்கனை நினைச்சு லூஃபியை வெட்டதுக்காக வருவான். அந்த டைம் வந்து மார்கனை வந்து ஜோரோ வந்து ஒரே ஸ்லாஷ்ல வந்து முடிச்சிருவான். முடிச்சுட்டு இந்த சைடு திரும்பி பார்ப்பான். கம் கம் பிஸ்டல் அப்படின்னு சொல்லிட்டு லூஃபி வந்து ஒரு அட்டாக்கை யூஸ் பண்ணுவான். அதுல வந்து எல்மப்போட மூஞ்சி உடஞ்சிரும். உடஞ்சு அவன் பாட்டு பறந்து போயிடுவான். அதையும் வந்து ஜோரோ பார்த்துட்டு சிரிச்சிட்டு இருப்பான். ஜோரோ சொல்லுவான் நைஸ் அட்டாக் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து கோபி வந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு இருப்பான். அப்படியே மார்கனை காட்டுவாங்க, வெட்டுப்பட்டு அப்படியே படுத்துட்டு இருப்பான். அப்புறமேட்டு வந்து ஜோரோ சொல்லுவான், எவனாச்சும் முன்னாடி வந்தீங்கன்னா வச்சுக்கோண்டா அவங்களை கொண்டு வேண்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது எல்லாரும் கத்தியெல்லாம் தூக்கி போட்டு இப்ப வந்து சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்களா. அப்ப வந்து எல்லாரும் வாயை பிளந்து பார்த்துட்டு இருப்பாங்க. இவன் வந்து எங்களை வந்து அடிமைப்படுத்தி வச்சிருந்தான், இப்பதான் வந்து எங்களுக்கு ரிலீஃபா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்களா. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு லூஃபி ஜோரோ எல்லாம் பார்த்துட்டு இருப்பேன். திடீர்னு ஜோரோ வந்து மயக்கம் போட்டு விழுந்துருவான். அப்ப வந்து லூஃபி வந்து என்னாச்சு உனக்கு அப்படின்னு கேட்டோன்னா, நான் வந்து சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு, எனக்கு பசிக்குதே அப்படின்னு சொல்லிட்டு இருப்பானா. அதுக்கப்புறம் நம்ம இந்த சைடு நாமே காட்டுவாங்க. நாமே வந்து எல்லா நேவி ஆளுங்களையும் வந்து கட்டி போட்டு வச்சிருப்பான். கட்டி போட்டு ஏதாவது ட்ரெஷர் இருக்கா அப்படின்னு சொல்லி தேட வந்திருப்பா. அப்ப அங்க ஒரு லாக்கரை பார்ப்பான். அந்த லாக்கரை பார்த்துட்டு அதை ஓப்பன் பண்ணிட்டு இருப்பா. ஓப்பன் பண்ணி உள்ளார என்ன இருக்குன்னு பார்த்தா ஒரு மேப் ஒன்று இருக்கும். அந்த மேப்ல வந்து பயட் பக்கி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். இவன் யோசிச்சு பாப்பா, பக்கி வந்து ஒரு இம்மோட்டல் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அவளுக்கு தெரியாது இவன் டெவில் ஃப்ரூட் யூஸ் பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியே வந்து ஜன்னல் வழியா பார்த்துட்டு நடக்கிற எல்லாத்தையும் பார்த்துட்டு இருப்பா. அப்படியே கட் பண்ணா சீன் வந்து அந்த சின்ன பொண்ணோட கடையில உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பான். வயிறு ஃபுல்லா சாப்பிட்டுட்டு நல்லா சாப்பிட்டா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான் லூஃபி கிட்ட. லூஃபி வந்து ஆமா நானும் சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். அப்ப அந்த சின்ன பொண்ணு வந்து தேங்க்யூ சொல்லிட்டு இருப்பா. அப்ப வந்து எல்லாத்தையும் எடுத்து கிளீன் பண்ணிட்டு இருப்பா. அதுக்கப்புறமேட்டு நீங்க அந்த கிராண்ட் லைனுக்கு போக போறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருப்பாங்களா. அப்ப வந்து அந்த சின்ன பொண்ணு கேட்கும், நீங்களும் போக போறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஆமா நான் போக போறேன் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து சாப்பிட்டு இருப்பான். அப்ப ஜோரோ கேட்பான், உன்னோட குரூம்மேட் எல்லாம் எங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு லூஃபி சொல்லுவான், நீ நானும் மட்டும் தாண்டா குரூம்மேட் அப்படின்னு சொல்லிட்டு. டேய் என்னடா சொல்ற, நீ நானும் மட்டும் தானா அப்படின்னு சொல்லிட்டு. ஆமா போட்டை எனக்கு போட்டை காட்டுவான். அதை பார்த்துட்டு அவன் ஷாக் ஆயிடுவான். ஆனா லூஃபி சிரிச்சுக்கிட்டே, நம்ம வந்து புதுசா குரூம்மேட் எல்லாம் ஜாயின் பண்ணலாம், நம்ம குரூவை வந்து பெருசாக்கலாம், நீ தான் என்னோட ஃபர்ஸ்ட் குரூம்மேட் அப்படின்னு சொல்லி சந்தோஷமா இருப்பானா. ஜோரோவும் சரின்னு சொல்லி சிரிச்சிட்டு இருப்பான். அதுக்கப்புறமேட்டு கனவு பண்ணுவான் அப்படியே கிராண்ட் லைன்ல போற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு. அதை யோசிச்சுக்கிட்டே அப்படியே சாப்பிட்டுட்டு இருப்பான். அப்ப வந்து கேட்பான், நீ வந்து கண்டிப்பா வந்து அந்த கிராண்ட் லைனுக்குள்ளார போறியாடா, அது ரொம்ப ஆபத்தான ஏரியாடா, இதுக்கு முன்னாடி ஒருத்தவர் இருந்தாரு, அவர் தான் வந்து பைரட் கிங்கு கோல்டி ரோஜர் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பானா. எனக்கு தெரியும், நான் வந்து அவரோட பெரிய ஃபேனு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான் லூஃபி. சொல்லிட்டு இருக்கும் போதே அந்த பாப்பா வந்து, ஆமா நீங்க போறீங்களா அப்படின்னு கேட்டுட்டு இருப்பான். ஆமா கண்டிப்பா நான் போறேன் அப்படின்னு. வாயில ஜூஸ் குடிச்சிட்டு இருப்பான கோபி. அதை துப்பிட்டு, கிராண்ட் லைன் எப்படி தெரியுமா இருக்கும், ஒரே ஒரு சவரம் மட்டும் தான் இருக்கும், ஃபுல்லா கடல் இருக்கும், அதுதான்டா ரெட் லைனு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் தாண்டி தான் வந்து கிராண்ட் லைன் எல்லாம் இருக்கு, அங்க போறதே ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பானா. அப்பதான் லூஃபி சொல்லுவான், நான் கண்டிப்பா போவேன், நானும் கோல்டி ரோஜர் மாதிரியே ஆவேன், கிங் ஆஃப் த பைரட்டா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். அங்கதான்டா வந்து போரே நடக்கும்டா பைரட்ஸ் கடையில, அங்க போய் சாவ போறியா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும்போது அங்க அம்மா சொல்லுவாங்க, அங்க போறீங்களா நீங்களும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். அதுக்கப்புறமேட்டு கோபி சொல்லுவான், ஆமாண்டா நான் கிங் ஆஃப் த பைரட் ஆகியே தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். அப்புறமேட்டு கோபி சொல்லுவான், நீ தான் எனக்கு ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டா இருந்த, இது வரைக்கும் எனக்கு யாரும் ஃப்ரெண்டா இருந்தது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருப்பானா. அப்ப லூஃபி சொல்லுவான், ஆமா நான் உனக்கு எப்போதுமே ஃப்ரெண்டு தான் அப்படின்னு சொல்லி சிரிச்சிட்டு இருப்பான். அந்த ஜோரோ பார்த்துட்டும் சிரிச்சிட்டு இருப்பானா.
அத ஜோரோ பார்த்துட்டு ஜோரோ சொல்லுவான், நீ நேவில ஜாயின் பண்ண போறியா, அங்கேயும் வந்து ரொம்ப பலசாலிங்கெல்லாம் இருப்பாங்கடா, கொஞ்சம் வளர்ந்து பார்த்து இருந்துக்க சரியா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். அதையும் வந்து லூஃபி பார்த்துட்டு சரி ஓகே சேஃபா இருன்னு சொல்லிட்டு இருப்பான். அந்த டைம் வந்து ஒரு நேவி ஆஃபீஸர் வந்து உள்ளார வருவாரு. உள்ளார வந்து இங்க யாரோ வந்து பைலட் இருக்காங்களாமே, யார் அது அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருப்பாங்களா. அப்ப வந்து லூஃபி வந்து நான் தான் பைலட்ஸ், இவன் தான் என் க்ரூமேட்னு சொல்லி ஜோரோ காட்டிட்டு இருப்பாங்க. இங்க வந்து பைலட்ஸ்க்கு வந்து அலோட் கிடையாது, பைரட்ஸ் வந்தா நாங்கள் அரெஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்களா. அப்போ வந்து மக்கள்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க, இல்லை இவங்க எல்லாம் அரெஸ்ட் பண்ணக்கூடாது, இவங்க ரொம்ப நல்லது பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, இல்லை இது நேவியோட ரூல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. லூஃபி அப்படியே எந்திரிச்சு ஃபுட்டு கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவன் படுத்து திரும்பி நடந்து போயிட்டு இருப்பான். அவன் பின்னாடியே அப்படியே வந்து ஜோரோவும் நடந்து போயிட்டு இருப்பான். அதை பார்த்துட்டு அப்படியே நேவி ஆளுங்க கேட்பாங்க, அப்ப இவன் க்ரூமேட் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து பயந்துட்டு இருப்பான் கோபி. ஏன்னா வந்து நேவிக்கு வந்து பைரட்ஸ் கூட வந்து லிங்க் இருந்துச்சுன்னா நேவில ஜாயின் பண்ண முடியாது. லூஃபி அதை அப்படியே பார்த்துட்டு இவன் யாரு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டே வந்து ஒரு குண்டா ஒரு பொம்பளை இருப்பா பைரட்ஸ், அவளோட குரூல வந்து ஜாயின் பண்ணிட்டு இருந்தவன் அப்படின்னு சொல்லி கோபி வந்து சும்மா நோண்டிட்டு இருப்பானா. கோபி கடுப்பையை அடிச்சு போடுவான். அடிச்சதுக்கு அப்புறமேட்டு அதை வந்து நேவியாளங்கள்லாம் பார்த்துட்டு இருப்பாங்க. அப்புறம் திருப்பியும் வந்து லூஃபி அடிப்பான், ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி அடிச்சிட்டு இருப்பாங்க. அதை பார்த்துட்டு இருப்பான் ஜோரோ. அதுக்கப்புறமேட்டு அந்த மெரைன்ல இருக்கவங்க எல்லாரும் வந்து சரி ஓகே இவனுக்கும் உனக்கு எந்த சம்மந்தமும் இல்லை, இவன் க்ரூமேட் இல்லை ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அந்த டைம் வந்து ஜூரோ வந்து அப்படியே பின்னாடி வந்து இழுத்துட்டு போயிட்டு இருப்பான், வா போலாம் வேலை முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அந்த நேவியால சொல்லுவான், இதுக்கப்புறமேட்டு பைரட்ஸ் யாரும் உள்ளார வந்தாங்கன்னா நாங்கள் அரெஸ்ட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்களா. அப்போ கோபி அப்படியே படுத்துட்டு இருப்பான், லூஃபி அப்படியே சிரிச்சு நடந்து போயிட்டு இருப்பான். என்ன விஷயம்னா கோபி வந்து திங்க் பண்ணிட்டு இருப்பான், இவன் எதுக்கு நம்மளை அடிச்சிட்டு போனான் அப்படின்னு சொல்லிட்டு. என் ட்ரீம் வந்து நிறைய ஜாயின் பண்ணணும், அதுக்காக வந்து இவன் வந்து யாருன்னே தெரியாத மாதிரி காட்டிட்டு போயிட்டு இருக்கானா, ரொம்ப நல்லவன் லூஃபி நீ அப்படின்னு சொல்லிட்டு அவன் பண்ணு மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருப்பான். அப்ப வந்து அந்த நேவி ஆளுங்க வந்து பார்த்துட்டு இங்க என்ன நடக்குதுன்னு கேட்டுட்டு இருப்பாங்க. அப்ப வந்து என்ன வந்து நேவில ஜாயின் பண்ணிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கோபி கேட்டுட்டு இருப்பான். அப்போ பின்னாடில இருக்க ஒருத்தன் வந்து இல்ல உன்னோட பேக்ரவுண்ட் எல்லாம் செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பானா. அப்ப வந்து அந்த நேவி ஆபீசர் வந்து சொல்லுவாங்க, நீ யாரு ஃபர்ஸ்ட் அப்படின்னு கேட்டோன்னா, இல்ல நான் எடுபடி வேலையெல்லாம் பார்ப்பேன், உங்க மெரைன்ல ஜாயின் பண்ணி நான் அங்கேயே எடுபடி வேலையெல்லாம் பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே வந்து அந்த நேவியால சொல்லுவான், சரி ஓகே நான் வந்து உன்னை நேவில எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனா உன் ஃப்ரெண்டு லூஃபிக்கு வந்து ஆப்போசிட்ல நீ ஒரு நாள் நின்று அட்டாக் பண்ற மாதிரி வரும் அப்படின்னு சொல்லுவான். சரி ஓகேன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அப்படியே ஜீன் வந்து நாமி கிட்ட போகுது, நாமி வந்து ஒரு போட் எடுத்துட்டு அவன் அப்படியே வந்து பக்கியை தேடி போயிட்டு இருப்பா. ஏன்னா அவங்ககிட்ட வந்து புதையல் நிறைய இருக்கும். அப்புறமேட்டு ஜோரோவும் லூஃபியும் சேர்ந்து போயிட்டு இருப்பாங்க. போய் போட்ல ஏறி அவங்க பாட்டுக்கு வந்து கப்பல் எடுத்து போயிட்டு இருப்பாங்க. அப்போ வந்து கோபி வந்து பின்னாடி லூஃபி அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருப்பான். அதை லூஃபி வந்து திரும்பி பார்ப்பான். அப்ப சல்யூட் அடிச்சுட்டு பார்த்து போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பானா. சூப்பியும் சரி ஜோரோவும் சரி ரெண்டு பேரும் பார்த்துட்டு பைரட்டுக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து மெரைன் வந்து சல்யூட் அடிக்கிறாங்க அப்படின்னு இருப்பாங்க. அப்புறமேட்டு எல்லா மெரைன்ஸும் வந்துடுவாங்க, மெரைன் சல்யூட் அடிச்சிட்டு இருப்பாங்க. அந்த சின்ன பொண்ணு முத கொண்டு டாட்டா காமிச்சிட்டு இருக்குமா, லூஃபி வந்து எல்லாருக்கும் டாட்டா காமிச்சிட்டு அப்படியே போயிட்டு இருப்பான். அப்போ வந்து கோபி வந்து சரி ஓகே பார்த்து போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பேன். அப்படியே போட்டு போறதை காட்டுவாங்க. அப்புறம் அந்த மெரைனாளர்கள்லாம் காமிச்சிட்டு இருப்பாங்க, நீங்க வந்து பைரட்ஸ்க்கு வந்து சல்யூட் அடிச்சதுக்காக வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் 3 நாள் பனிஷ்மெண்ட் இருக்கு, 3 நாள் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அப்படியே இந்த சைடு பார்த்தா அப்படின்னா லூஃபி வந்து வா நம்ம நெக்ஸ்ட் குரூமேட்டை தேட போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டு போயிட்டு இருப்பான், கிராண்ட் லைனுக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு. லூஃபி அதை பார்த்து சிரிச்சிட்டு இருப்பான். அப்போ வந்து எதனால நீ வந்து பைரட் ஆன அப்படின்னு சொல்லிட்டு இருப்பானா. அப்போ வந்து ஒருத்தவங்க காட்டுவாங்க, இவன் தான் சாங்ஸ், நான் வந்து ஒருத்தருக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துருக்கேன், நான் கண்டிப்பா வந்து பைரட் கிங் ஆவேன், ஒன் பீஸை தேடி நான் தான் கண்டுபிடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பானா. அதை பார்த்து சிரிச்சிட்டு இருப்பான். இதோட எபிசோட முடியுது கேஸ், பாய்.